லைலா காலேஜ் லைலா இந்த பச்சை பாச பையன் பாட்ட கேட்டுக்கோ. என்ன கூலி படம் பார்த்தாச்சா? ரெண்டு விதமான ஒப்பீனியன் அப்படிங்கிறது கூலி திரைப்படத்தின் மேலே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் இல்லைனாலும் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ரஜினி படம் பார்த்த ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இது லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலும் இல்லை, ரஜினி சார் ஸ்டைலும் இல்லை, மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மூவி இல்லை, எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு இன்னொரு தரப்பும் இருக்குது. இப்படி இருக்கும்போது தமிழ் சினிமா உண்மையிலேயே எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா, ஸ்குவிட் கேம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த மேலே அந்த பணத்தாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதை விளாட்றவங்க ஒவ்வொருத்தராக அதை நோக்கி போவாங்க. யாராவது ஒருத்தர் அதை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமு. மற்றவங்க எல்லாருமே கீழே விழுவாங்க, குழியில் விழுவாங்க, இல்லை இறந்து போவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ் சினிமா நோக்கி போயிட்டு இருக்கு. 1000 கோடி டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அந்த டார்கெட்டை நோக்கி ஓடி லெஜெண்டரி டைரக்டர்ஸ்லேருந்து நம்ம நியூ ஜென் டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் ஐகானிக் டைரக்டர்ஸாக ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற டைரக்டர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி பலமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன? அண்ட் மற்ற திரைப்படங்கள், குறிப்பாக தெலுங்கு சினிமா எப்படி இதை அவ்வளோ ஈஸியாக அச்சீவ் பண்ணாங்க? இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ஸோ இந்த 1000 கோடி அப்படிங்கிறது இந்திய சினிமாவில் ஒரு சில படங்கள் தான் அடிச்சிருக்கு. அது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பொறுத்து. உதாரணமாக இப்போ பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிம் இன்றைக்கி வரைக்கும் அன்பீட்டன், விச் இஸ் டங்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதான் அண்ட் ஜவான், இது பாலிவுட்டில். அதே மாதிரி டாலிவுட் பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி, இதுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2, RRR, கல்கி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கன்னடா இண்டஸ்ட்ரியில் KGF 2. ஸோ தமிழ் சினிமாவுக்கு இந்த 1000 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவா அப்படின்னு கேட்டிங்கனாலாம் கிடையாது. ஏன்னா 2.0 திரைப்படமே 660 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 1000 கோடிங்கிறது ஒரு சின்ன மைல்ஸ்டோன் தான். பட் எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரியே பார்ப்போமே. உதாரணமாக இப்போ தெலுங்கு சினிமாவில் 2 ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஸ்டேட்டஸில் இருக்குது, விச் இஸ் பாகுபலி அண்ட் புஷ்பா. இவங்க பிளானிங் அப்படிங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் பாகுபலி 2, புஷ்பா 2 ரெண்டுமே தான் 1000 கோடி அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா பாகுபலி 1 அண்ட் புஷ்பா 1 அதுக்கான விதை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாங்க. ஏன்னா பாகுபலி 1ல் இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுக்கான ஒரு வரவேற்பு தான் அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பாகுபலி 2 ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு. சேம் வித் புஷ்பா. அதே மாதிரி கல்கி திரைப்படமும் அவங்க ப்ரமோட் செய்யப்பட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதே மாதிரி தான் KGF அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படம். KGF 1 அந்த திரைப்படம் வர வரைக்குமே யஷ் அப்படிங்கிற ஒரு ஹீரோ நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் அது எப்படி ப்ரமோட் செய்யப்பட்டது, எந்த அளவு அந்த படத்தை எல்லா ரீஜியன்ஸ்லேயும் கொண்டு போனாங்க, எந்த அளவு அந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எடுத்தால் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. ஏன்னா இப்போ 1000 கோடி ஆர் பேன் இண்டியா படங்கள் அப்படின்னு எடுக்கப்படுற படங்கள், எத்தனை படங்கள் அதுக்கு ஈக்குவலான ப்ரமோஷன்ஸோ, அதுக்கு ஏற்ற ஒரு பிரம்மாண்டமோ ஆர் அதுக்கு ஏற்ற ஒரு திரைக்கதையோ ஒரு கதையோ கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் சினிமாவில் மேக்சிமமாக ப்ரமோஷன் அப்படின்னு போகிறதே பார்த்தீங்கன்னா பாடல்கள் தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள். இதை தாண்டி பெரிய ப்ரமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர். அதை தாண்டி ஸ்டார்ஸ் ஒவ்வொரு ரீஜியனாக போய் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா அவங்க இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக பண்ணுறதில்ல. அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக பார்க்கப்படுது. ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் சார்ந்து அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸுங்கிறத அவ்வளோ ஆக்டிவாக பண்ணுவாங்க. உதாரணமாக இப்போ RRR திரைப்படம் அந்த டைமில் அவங்க ப்ரொமோஷன் எந்த அளவு பண்ணாங்க அப்படின்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணால் RRR பற்றி தான் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்
எந்த பக்கம் சோஷியல் மீடியா போனாலும் நம்ம கண்ணில் படுற விஷயம் RRR திரைப்படம், அதுக்கான ப்ரமோஷன்ஸ். இன்ஃபேக்ட் ராஜமௌலி, ராம் சரண் அண்ட் ஜூனியர் NTR இவங்க 3 பேரும் போகாத ஸ்டேட் இல்லை, பார்க்காத சேனல்ஸ் இல்லை, கொடுக்காத இன்டர்வியூஸ் இல்லை, அட்டென்ட் பண்ணாத ப்ரெஸ் மீட்ஸ் இல்லை. இந்தளவு அவங்க மும்முரமாக ப்ரமோட் பண்ணதால தான் அந்த திரைப்படம் அப்படிங்கிறது எல்லா ரீஜியன்லேயும் போய் சேர்ந்தது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பார்த்துச்சு. இப்போ அப்படியே நம்ம தமிழ் சினிமாவுக்கு வருவோம். உதாரணமாக இப்போ கூலி திரைப்படமே எடுத்தப்பமே, கூலி திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக தான் ப்ரமோட் செய்யப்பட்டது. ஏன்னா அதில் எல்லா ஸ்டார்ஸுமே வந்து இருந்தாங்க. பட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இவங்க எந்த அளவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஆடியோ லான்ச் மட்டும்தான் இங்கே வச்சாங்க. இப்படி இருந்தால் எப்படி கூலி திரைப்படம் வந்தது எல்லாருக்குமே தெரியும். கூலி திரைப்படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி இப்போ புஷ்பா படமும் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. இது என்ன படம், இதில் என்ன லாஜிக் இல்லை, அவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனாலும் புஷ்பா படம் ஏன் ஓடிச்சு அப்படின்னா எல்லா ரீஜியன்லேயும் புஷ்பா திரைப்படம் போய் சேர்ந்தது. அதே தான் கூலிக்கும். கூலிக்கு இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குல்ல, ஒருவேளை கூலி எல்லா ரீஜியன்ஸ்லேயும் அந்த திரைப்படம் போய் சேர்ந்துருந்தா நம்ம எதிர்பார்க்காததை விட பெரிய வசூல் அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்து முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறது இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேல்யூ. ஸோ ஒரு படத்துக்கு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது வேணுமானா கண்டிப்பாக வேணும். ஆனால் அது எந்த ஸ்டார் அந்த திரைப்படத்தில் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், ஐகானிக்காக பார்க்கப்படுற அந்த இண்டஸ்ட்ரியிலேயே அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்க்கப்படுறவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பேன் இண்டியா படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான வேலை தான். ஏன் அப்படின்றதுனா அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை பிரேக் பண்ணி நிறைய ஸ்டார்ஸ் வந்து வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த இமேஜை பிரேக் பண்ணி நடிக்கிறதுக்கும் ஃபேன்ஸுமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டார் அவரோட ரீஜியனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கலாம். ஆனால் மற்ற ஊரில் அவர் கனெக்ட் ஆவார் அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் இப்போ நீங்கள் தெலுங்கு சினிமாலேயே 2 மிகப்பெரிய திரைப்படங்கள் விச் இஸ் பாகுபலி அண்ட் புஷ்பா. நீங்கள் பாகுபலியே எடுத்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரையே கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஊரில் சூப்பர் ஸ்டார்னு எடுத்தோம்னா சிரஞ்சீவி அவர்கள் இருக்காங்க, ஏன் பவன் கல்யாண் அவர்கள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து கூட அந்த படம் வந்து நடிக்க வச்சிருக்கலாம். ஆனால் அந்த இமேஜ் தாண்டி அவங்களால அந்த படத்தையோ இல்லை அந்த கதையோ கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாரை வந்து எடுத்திருக்காங்க. அதே தான் புஷ்பாலயம் அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எடுக்கும்போது அங்கே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேவை அப்படிங்கிறது கிடையாது. டைரக்டர்ஸ் விஷன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். கதையை விட்டு பெருசாக எங்கேயுமே டிவியேட் ஆக மாட்டாங்க. அகெயின் கதையில் ஃப்ளாஸ் இருக்கலாம், திரைக்கதையிலே நிறைய ஓட்டைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் அந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் சின்சியராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். உதாரணமாக இப்போ அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு லிரிக்ஸ் வச்சு கூலியில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு தமிழ்நாட்டில் கனெக்ட் ஆகும், தெலுங்குல கூட ஓரளவு கனெக்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். நார்த் ரீஜியனில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒருத்தருக்கு எப்படி அந்த பாட்டு வந்து கனெக்ட் ஆகும்? அவங்க ஹிந்தியிலேயே டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அது ஏன் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காம்ப்ரமைஸுக்கு உட்படுத்தப்படுது. அதனால காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு ஸ்டார்ஸ் வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக தமிழ் சினிமாவும் அந்த டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணும். அடுத்து முக்கியமான விஷயம் ப்ரொடக்ஷனுக்கான டைம். ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு அதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை கண்டிப்பாக எடுத்தால் மட்டுமே தான் அந்த திரைப்படம் ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக வரும். உதாரணமாக நம்ம ஆச்சரியமாக பார்க்குற பேன் இண்டியா படங்கள் விச் இஸ் பாகுபலி அண்ட் புஷ்பா 2, இந்த 2 படங்கள் ஆகட்டும், ஏன் KGF 2வையும் சேர்த்தே சொல்லலாம். ஸோ இந்த 3 திரைப்படங்களும் அதுக்கான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க. ப்ரொடக்ஷனாகவும் சரி, ஸ்டார்ஸுமே வந்து அந்த மீன் டைமில் எந்த ஒரு திரைப்படமுமே வந்து கமிட் பண்ணல. நீங்கள் பிரபாஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணா ஆகட்டும், அனுஷ்கா, அந்த பாகுபலி திரைப்படங்களில் யாரெல்லாம் மெயின் லீடாக நடித்தாங்களோ அந்த டைம் பீரியடில் எந்த திரைப்படமும் நடிக்கலை. ஏன்னா ஃபிசிக் லெவலில் இருந்து அந்த கண்டினியூவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. அதே தான் புஷ்பா 2வும் சரி, KGFும் சரி. யஷ் அவர்கள் KGFக்கு அப்புறமும் எந்த படமும் இப்போ வந்து நடிக்கலை. இப்போ ஒரு பெரிய படம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் KGF டைம்லையுமே அவர் வேறு எந்த படங்களுமே வந்து கமிட் பண்ணல. இன்ஃபேக்ட் புஷ்பா 2க்கு வந்து ஒரு நியூஸ் இருக்குது. என்னென்னா KGF 2வோட மிகப்பெரிய சக்ஸஸ் பார்த்த சுகுமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரொடக்ஷன் கொஞ்ச நாள் ஹால்ட் பண்ணி இன்னும் அந்த ஸ்கிரிப்டை வந்து ரீஒர்க் பண்ணி அதில் இன்னும் நிறைய எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த படத்தை வந்து திரும்ப வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவு டைம் எடுத்து பொறுமையாக எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ பெரிய டார்கெட் வேணும்னா அதுக்கான டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பேன் இண்டியா அப்படின்னு டார்கெட் செஞ்ச படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா
பெரிய பெரிய ஸ்டார்ஸ், அதாவது அதர் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஸ்டார்ஸை கூப்பிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா கதை அப்படிங்கிறது நகர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எல்லா ஸ்டார்ஸுக்குமே அவங்களுக்கான ஒரு எலிவேஷன் தந்தே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்ம என்ன எலிவேஷன் தரமோ அதே எலிவேஷன் கண்டிப்பாக நாகார்ஜுனா அவர்களுக்கும் தரணும். ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவரை பார்க்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் கன்னடா ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த பெரிய ஸ்டார்ஸை கூப்பிட்டு வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கும்போது அவங்களுக்கான எலிவேஷனே டைம் சரியாக போகுது இல்லையா? அப்போ கதை அப்படிங்கிறது எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது எல்லாமே தான் தமிழ் சினிமா 1000 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக நான் பார்க்குறேன். ஸோ உனக்கு இந்த 1000 கோடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது முக்கியமே கிடையாது. ஏன்னா நான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு 200 300 டிக்கெட் புக் பண்ணி உள்ளே போய் அந்த படம் பார்க்கும்போது என்னோட டைமுக்கும் அந்த காசுக்கும் எவ்வளோ ஒர்த் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே கேள்வி. அதை தாண்டி ஆர்கானிக்காக ஒரு தமிழ் படம் 1000 கோடி அடித்தா சந்தோஷம்தான், பரவாயில்ல, நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் பேர் சொல்கிற அளவு ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி 1000 கோடி அடிக்கணும் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடையே படம் எடுத்தால் கண்டிப்பாக 1000 கோடி அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் அடிக்கவே முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக அதர் இண்டஸ்ட்ரி திரைப்படங்களோட சண்டைக்கு போகலாம். எப்போ நம்ம 1000 கோடிக்கு ஒர்த்தான ஒரு ஆர்கானிக்கான ஒரு திரைப்படம் எடுக்கும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல டிஸ்கஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா.